வணக்கம் நேயர்களே, புயல் தொடர்பான சிறப்பு நிலைக்கு அன்புடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். புலி வருது என்று கடந்த 3-4 வாரங்களாக சொல்லிக்கொண்டே இருந்தோம். தற்பொழுது புலி வர ஆரம்பித்துட்டு உண்மையிலேயே புலி வரப்போகிறது. ஆனால் இந்த புலி நம்மை நோக்கி வருகிறதா அல்லது எங்கு செல்ல போகிறது, நடந்திருக்கிறது என்றால் ஆந்திராவை நோக்கி போக போகிறது என்று கடந்த 3-4 மணி நேரமாக தமிழகத்தின் அனைத்து ஊடகங்களும் தலைப்பிசைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நமது சத்தியம் தொலைக்காட்சியும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஆனால் தற்போது அதிலே ஒரு சிறு மாற்றம், என்ன மாற்றம், யூட்டர்ன் அடிக்கப் போகிறதா என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. ஏனென்றால் அதற்கேற்ப கால வானிலை என்றாலே சட்டென்று மாறக்கூடியது அல்லவா. எனவே எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். சென்னையை நோக்கி மீண்டும் திரும்புகிறதா என்ற கேள்வியும் பலருக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்றால் சென்னையிலே திடீரென வெயில் அடிக்கிறது, திடீர் வானம் சூழ்கிறது, மேகம் இருள்கிறது, மழை பெய்கிறது, கனமழையும் சில நேரங்கள் பெய்கிறது. எனவே எப்போது என்ன நடக்கும் என்ற ஒரு அதிர்ச்சி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த புயல் உருவானால் மோந்தோ என பெயர் வைக்கப் போகிறார்கள். அழகிய மலர் என்று பெயர். அந்த அழகிய மலர் கொடூர மலராக காற்றாக வீசப் போகிறது. எங்கு வீசப் போகிறது, எவ்வளவு மழை பெய்ய போகிறது, எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது போன்ற பல்வேறு தகவல்கள், எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன், பிரத்யேக தகவல்கள் சத்தியம் தொலைக்காட்சி கிடைத்திருக்கிறது. தனியார் வானிலையாளர்கள் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம், டெல்லியில் உள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், அங்குள்ள விஞ்ஞானிகள் ஆகியோருடன் பேசியது நமக்கு பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த தகவல்களை தான் தற்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். குறிவைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது மோந்தோ புயல். என்ன எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். முதலில் நாம் பார்ப்பது தற்போது எங்கே இந்த புயல் இருக்கிறது என்பதை பார்ப்போம். எப்படி அந்த புயல் போக போகிறது, எங்கு கரையை கடக்கப் போகிறது என்பது குறித்த ஒரு வரைகளை நமக்கு இருக்கிறது. அந்த வரைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த வரைகளை தான் தற்போது நாம் பார்க்க போகிறோம். இதுதான் புயல். தற்போது புயல் இங்குதான் இருக்கிறது. இந்த புயல் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புயல் இங்கிருந்து மேற்கு நோக்கி நகர்கிறது. மேற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கு. வடக்கு சென்று வடமேற்கு இங்கு கிட்டத்தட்ட இது கலிங்கப்பட்டினம், மசூலிப்பட்டினம் என்று தற்போது கணித்திருக்கிறார்கள். இது மாறலாம். தற்போதைய நிலையை கணித்திருக்கிறார்கள். இது சென்னையிலிருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் நமக்கு கிடைத்த தகவல், சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 920 கிலோமீட்டர். 2 மணி நேரத்துக்கு முன்பாக 950 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. தற்போது 920 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்திருக்கிறது. சென்னையிலிருந்து, இதுதான் சென்னை, சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 920 கிலோமீட்டர் வேகத்திலே அந்த தூரத்திலே இருக்கிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் தொலைவு சென்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்திலே இந்த புயல், மோந்தோ புயல், இன்னும் புயலாக மாறவில்லை, நாளை மாறப்போகிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் பிரத்யேக தகவல். தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் 4 மணி நேரத்திற்கு முன்னதாக சொன்ன தகவல், நாளை மறுநாள், அதாவது 27ஆம் தேதி காலை மாறும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தற்போதைய நிலையிலே புயல் அதாவது காற்றழுத்தமானது வலுப்பெற்றுக் கொண்டே வருவதால் நாளை மாலை அல்லது இரவு, 26ஆம் தேதி மாலை அல்லது இரவே அந்த காற்றழுத்தமானது புயலாக, அதாவது தீவிர காற்றழுத்த மண்டலத்திலிருந்து புயலாக மாறும் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலை தான் தனியார் வானிலையாளர்களும் தற்போதைய வரைகளை கணிப்பின்படி உறுதி செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சிகளை பார்த்தோம்னா இங்கிருந்து கடக்கின்ற காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த புயல் எங்கு கரையை கடக்கும் என்றால் ஆந்திராவில் கடக்கும் என்று கூறியிருந்தால், காக்கிநாடு அருகே மசூலிப்பட்டினத்துக்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையில் இந்த புயல் கரையை கடக்கும். அதுவும் தீவிர புயலாக, சூப்பர் சைக்ளோனிக் ஸ்ட்ராமாக கரையை கடக்கும் என்று கூறியிருந்தார்கள். அங்கு எவ்வளவு தூரம் என்றால் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தற்போது காக்கிநாடாவிலிருந்து 970 கிலோமீட்டர் தென்கிழக்கே, அதாவது இங்கிருந்து தென்கிழக்கே இருக்கிறது, தெற்கு பகுதி கிழக்கே இருக்கிறது, 970 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. எனவே புயல் இப்படியும் போகலாம். இந்த வி ஆர்க் என்பார்களே, இப்படி சென்று கொண்டிருக்கிறது புயல். எனவே எப்படி வேண்டுமானாலும் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது மிக முக்கியமானது. இதுவரை புயல்கள் எப்படியெல்லாம் வந்திருக்கின்றன, சென்னையை தாக்கப் போகின்ற புயல் எப்படியெல்லாம் வந்திருக்கு, சென்னைக்கு அருகே எப்படி கரை கடந்திருக்கிறது, எந்த பக்கம் சென்றிருக்கிறது குறித்த ஒரு மிக முக்கியமான ஒரு வரைகளை இது மிச்சாங் புயல். இதுதான் சென்னைக்கு அருகே சென்னை மிகுந்த
பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் வழக்கம் போல் அது ஆந்திராவுக்கு சென்று நெல்லூர் அருகே கரை கடந்த காட்சி. இதுதான் நிச்சயம். இது 1976 ஆண்டு 1976 ஆண்டு கிட்டத்தட்ட 450 மில்லிமீட்டர் 24 மணி நேரத்திலே 450 மில்லிமீட்டர், அதாவது 45 சென்டிமீட்டர் ஒரே நாளில், ஒரு இரவு ஒரு பகலிலே 45 சென்டிமீட்டர் மழையை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை 1976 சென்னையிலே ஏற்படுத்தியது. அந்த புயல் இப்படிதான், அதுவும் சென்னை அருகே வரை, சென்னைக்கு அருகே வந்து மழையை கொடுத்து விட்டு ஆந்திராவுக்கு சென்றது. ஆந்திராவில் அது கிட்டத்தட்ட மேற்கு வங்கத்திற்கு சென்றது. அதே போல 2005 40 சென்டிமீட்டர் 400 மில்லிமீட்டர் 24 மணி நேரத்தில் அந்த புயல் பாருங்கள். முதலில் சென்னை நோக்கி தான் வரும், சென்னைக்கு அருகே திருவள்ளூர் என்றார்கள், பிறகு அதுவும் கடந்து ஆந்திராவுக்கு சென்றது. அதே போல 1985 மிகப்பெரிய ஒரு புயல், அதாவது இந்த புயலால் 60 சென்டிமீட்டர் 600 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கு 24 மணி நேரத்தில். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதெல்லாம் கடந்த காலங்கள். இது எல்லாமே சென்னை கிட்ட வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு அருகே வராமல் சென்னைக்கு பக்கத்தில் வந்து மழையை கொடுத்துவிட்டு சென்றது. அது போன்று இந்த புயல் இருக்குமா என்பதுதான் தற்போது நாம் பார்க்க வேண்டியது. அடுத்ததாக தற்போது இந்த புயலை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இது 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 மிக தெளிவாக எந்த அளவுக்கு அந்த சக்கரம் போன்று நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் தெளிவாக இருக்கிறது. இந்த இடம்தான் சென்னைக்கு அருகே மழை கொடுக்க போவதாக கூறினார்கள். ஆனால் இது அவ்வளவு மழையை கொடுக்குமா சென்னைக்கு என்றால் நிச்சயமாக தற்போதைய நிலையிலே மழை பெய்யும். ஆனால் பெரிய அளவுக்கு மிகப்பெரிய கனமழை, வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு மழை பெய்யுமா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் தற்போதைய கணிப்பின்படி குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த புயல் தற்போது வந்து கொண்டிருக்கும் புயல் யூ டர்ன் அடிக்குமா? இப்படி வருகின்ற புயல் இப்படி வந்து ஆந்திராவுக்கு போகிறது, இங்குதான் சென்னை இருக்கிறது. எனவே இப்படி வருகின்ற புயல் திருப்பி இப்படி வந்து யூ டர்ன் அடித்து மீண்டும் வங்கக்கடலிலே சென்று விடுமா, அல்லது லெஃப்ட் டர்ன் எடுக்குமா, அல்லது ரைட் டர்ன் எடுக்குமா என்று பல கேள்விகள் வருகின்றன. ஆனால் தற்போதைய நிலைக்கு அதனுடைய பாதை இப்படிதான் இருக்கிறது. அந்த பாதை மிக தெளிவாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அந்த பாதை எப்படி இருக்கும் என்பது குறித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாதையை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இங்க பாருங்கள், எங்கு புயல் உருவாகிறது, ஒவ்வொன்றாக நகர்ந்து சென்னை, இங்குதான் சென்னை இருக்கிறது, இதுதான் சென்னை. எனவே சென்னை பகுதி, அதற்கு முன்னால் சென்னைக்கு முன்னால் இது இப்படிதான் சென்று இங்குதான் கரையை கடக்க போகிறது, மசூலிப்பட்டினத்துக்கும் கலிங்கப்பட்டினத்துக்கும் இடையே. ஆனால் இதனுடைய தாக்கம், இதுதான் புயலின் மைய பகுதி. நாம் பார்க்கும்போது அடுத்த பார்க்கலாம், இந்த புயலின் மைய பகுதி தான். இந்த மையப்பகுதி இருக்கும் இடத்தில் தான் காற்றானது 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில், மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர், என்னை போன்ற ஒரு 4 பேரை ஒரே சமயத்தில் தூக்கி செல்லக்கூடிய அளவுக்கு காற்று வீசும். அந்த அளவுக்கு காற்று பலமாக இருக்கும். இது புயலுக்கு அடுத்த பகுதி, மையப்பகுதிக்கு அடுத்த பகுதி இது. இந்த இடங்களிலே 60 முதல் 80 வரை, மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வரை காற்று வீசும். இந்த இடத்தில் தான் சற்று சென்னை பகுதி இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே காற்றின் வேகம் என்பது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகம் மணிக்கு வீசும். மழையானது மிகப்பெரிய மழை கொட்டுமா என்றால் நிச்சயமாக வாய்ப்பு குறைவு, தற்போதைய நிலையிலே வாய்ப்பு குறைவு. ஆனால் விட்டு விட்டு மழை பெய்யும். அந்த மழையின் அளவு சில நேரங்களிலே கனமழை இருக்கும். ஆனால் மிகப்பெரிய மழையாக, சென்னையை ஸ்தம்பித்து போகக்கூடிய மழையாக இருக்குமா என்றால் நிச்சயம் அதற்கான வாய்ப்பு குறைவு என்பதுதான் தற்போதைய வானிலை புகைப்படங்கள் மிக தெளிவாக காட்டுகின்றன. ஆனால் அரபிக்கடலிலும் ஒரு காற்றழுத்தம், தீவிர காற்றழுத்தம் இருக்க, மண்டலம் இருக்கு. தற்போது மண்டலமாக புயலாக மாறினால் அதற்கு தான் முதல்ல மோந்தோ பெயர், இது சென்மார் என்று அழைக்கப்படும். ஆனால் அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு என கூறியிருக்கிறார்கள். எனவே அதனுடைய தாக்கம், இதனுடைய தாக்கம், மேற்கிலிருந்து காற்று ஈரப்பதம் உறிஞ்சப்படுவதால் கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சென்னை பெரிய மழையிலிருந்து தப்பியது என்று மட்டும் உறுதியாக தற்போதைக்கு சொல்ல முடியும். தற்போதைய நிலையை வைத்து சொல்ல முடியும் என்பதுதான் முக்கியம். அடுத்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த புயலின் வரைபடத்தை தற்போது பார்த்த நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்றால், மிகப்பெரிய தற்போது இரண்டு டிப்ரெஷன்ஸ் இருக்கின்றன. ஒன்று அரபிக்கடலில் இருக்கின்ற, மற்றொன்று இங்கு இருக்கிறது. இந்த டிப்ரெஷனிலே குறைந்த காற்றழுத்த மண்டலம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இதிலே வங்கக்கடலில் இருப்பதுதான் இந்த 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 புயல் இதுதான் புயலாக மாறப் போகிறது. தற்போது இதனுடைய வேகம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது கரையை கடக்கும் பொழுது ஒரு சூப்பர் சைக்ளோன், அதாவது 80 கிலோமீட்டருக்கு மேலே போகும்பொழுது அது 100-110 கிலோமீட்டர் வேகத்தில் சூப்பர் சைக்ளோன் என்று அழைப்பார்கள். பொதுவாக இந்த சூப்பர் சைக்ளோன்கள் எல்லாம் ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தை நோக்கி தான் செல்லும். ஆனால் இந்த புயலை தற்போது கணித்திருப்பது ஆந்திராவிலே காக்கிநாடா பகுதியிலே கலிங்கப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என கூறியிருக்கிறார்கள். எனவே தெற்கு ஆந்திர பகுதிகளில், அதாவது திருவள்ளூருக்கு மேல் உள்ள பகுதிகள் எல்லாம் நல்ல மழை, அதாவது கனமழை, நல்ல மழை என்று சொல்வது தவறான ஒரு பிரயோகம். கனமழை பெய்யும் என்பதிலே மாற்று கருத்தில், அடை மழை என்பார்களே அந்த பெருமழை பெய்யும். அதே போன்று திருவள்ளூர் பகுதியிலும் சென்னையிலும் அவ்வப்போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெருமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. வழக்கம் போல மழை காலத்தில் இருக்கும் மழை போல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. தற்போது நாம் பார்க்கின்ற அந்த காட்சிகள் இதில் மிக தெளிவாக கொடுத்திருக்கும். இது இன்றைய தினம் எப்படி இருக்கிறது, எல்லோ அலர்ட் தான் கொடுத்திருக்கிறார்கள் சென்னைக்கு, சென்னை மட்டும் தமிழகத்திற்கு. இது நாளைய தினம் பாருங்கள், நாளைய தினம் எல்லோ அலர்ட். இது 28ஆம் தேதி, 28ஆம் தேதியும் நமக்கு எல்லோ தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆந்திரா ஒடிசாவுக்கு தான் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று இது 29ஆம் தேதி ஆந்திரா ஒடிசா இந்த 2 இடங்களுக்கு தான் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டும் 28ஆம் தேதி வரை எல்லோ அலர்ட். எல்லோ அலர்ட் என்றால் மழை கொஞ்சமாக பெய்யக்கூடிய வாய்ப்பு வரலாம். வாட்ச், பார்த்து கொண்டிருங்கள், பெய்யலாம் பெய்யாமல் போகலாம். ஆனால் ஆரஞ்சு அலர்ட் என்றால் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரெட் அலர்ட் என்றால் அதிகமாக 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும். ஆரஞ்சு அலர்ட் என்றால் 10லிருந்து 20க்குள்ளாக பெய்யும். எல்லோ அலர்ட் என்பது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு மழை பெய்யலாம், பெரிய அளவுக்கு இருக்காது, கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். 28ஆம் தேதி பச்சை வண்ணத்தை கொடுத்து விட்டார்கள். எனவே மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது இன்னும் இது எந்தெந்த இடத்தில் எப்படி புயல் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். 2 மையங்கள் இருக்கின்றன. இதிலே மிக தெளிவாக அந்த புயல் எப்படி சுழன்று கொண்டு 3 விதமான மையப்பகுதி, வால் பகுதி, மையப்பகுதி, வால் பகுதி, தலைப்பகுதி என 3 பகுதிகளாக இருக்கும். இப்படிதான் செல்லும். எனவே அதனுடைய காட்சிகளை தான் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது 2 டிப்ரெஷன்ஸ், அதாவது 2 மண்டலங்கள், ஒன்று அரபிக்கடல், ஒன்று வங்கக்கடல். அதே போன்று இங்கு அரபிக்கடல் இருக்கிறது, இது காற்றழுத்தம் தற்போது மண்டலமாக இருக்கிறது. இது குஜராத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக புயல்கள் மேற்கு வடமேற்கு என்று இங்கு வளைகுடாக்குத்தான் செல்லும் அரபிக்கடல் உருவான. ஆனால் தற்போது இது மேற்கு பகுதியை நோக்கி செல்வதால் குஜராத் வழியாக கரையை கடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என கூறியிருக்கிறார்கள். வங்கக்கடலில் உருவான இந்த புயல் நிச்சயமாக இந்த புயலாக உருவாகும் போது மோந்தோ என பெயர் வைப்பார்கள். இது தற்போதைய நிலையை ஆந்திரா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நிலையிலே இது வலுவடையலாம். ஆனால் 2 முக்கியமான விடயங்கள், இந்த புயல்கள் இப்படி இருந்தாலும் புயல்கள் வலுவடையும் பொழுது, மெதுவாக நகரும் பொழுது காற்றின் வேகத்தை விட மழை வீச்சு அதிகமாக இருக்கும். மெதுவாக நகர்ந்தால் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிக வேகத்தில் சென்றால் உடனடியாக அது திசை மாறுவதற்கும் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள், மேலே ஒடிசா அல்லது மேற்கு வங்கத்தில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையிலே புயலானது அந்த இன்னும் காற்றழுத்தமாக இருக்கிறது, தீவிர காற்றழுத்தமாக இருக்கிறது. அது மண்டலமாக மாறி தீவிர காற்றழுத்த மண்டலம், புயல் சின்னம் என்பார்கள். அதற்கு பிறகுதான் புயல், அதாவது முதல் நிலை பகுதி தீவிர பகுதி, பிறகு மண்டலம், தீவிர மண்டலம் வரும்போது புயல் சின்னம் என்று அழைக்கலாம். அதன் பிறகு புயல், அதன் பிறகு சூப்பர் புயல், அதாவது தீவிர புயலுக்கும் உள்ள வித்தியாசம், காற்றின் வேகம் வித்தியாசப்படும். ஆனால் மழை அளவு ஒவ்வொரு புயலுக்கும் ஏற்ற மாதிரி. ஆனால் பொதுவாக கரை கடக்கும் போது காற்றின் வேகம் சற்று குறையும் போது மழையின் வீச்சும் குறையும் கரையை கடக்கும் பொழுது. அதன் பிறகு மழை பெய்யும். புயல் உள்ளே நிலப்பகுதிக்கு வந்த பிறகு மழை விட்டது என்று அது தைரியமாக இருக்கக்கூடாது. அப்போதுதான் மழை அதிகமாக பெய்யும். கரையை கடந்த பிறகும் மழையின் வீச்சு அதிகமாக இருக்கும். உள்பகுதியிலே செல்ல மழையின் அளவு குறையும். ஆனால் தற்போதைய நிலைக்கு இந்த மோந்தோ புயலாகட்டும், ஒருவேளை அரபிக்கடலிலே புயல் உருவாகி தற்போது தீவிர மண்டலமாக இருக்கிறது, அது புயலாக மாறினால் அதற்கு தான் மோந்தோ பெயர் முதலில். அதற்கு சென்யார் என்று பகல் மோந்தோவோ சென்யாரோ எந்த புயலாக இருந்தாலும் தற்சமயத்திற்கு தமிழகத்திற்கு பாதிப்பு உண்டா என்றால் மிக மிக குறைவு. ஆனால்
ஓரளவு மழை பெய்யும். மழை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான மழை இருக்குமா என்றால் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் தனியார் வானிலையாளர்கள் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையை வைத்து கணித்திருக்கிறார்கள். ஆனால் இது வானிலை என்பது நான் ஏற்கனவே கூறியது போல சட்டென்று மாறக்கூடியதுதான் வானிலை. எனவே தற்போதைய நிலையில் இப்படி இருக்கிறது. மற்ற மேலும் நேரம் போக போக நாளை காலை எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக அடுத்த சிறப்பு நிரலின் போது நாம் விரிவாக விளக்குவோம். நன்றி நேயர்களே.